ஹாய் வாரியர்ஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க மொபைல்ல பேட்டரி சடனா ட்ரெயின் ஆகுமா? அது போல தாங்க, நீங்க தோத்து போகல, ஃபெயில் ஆகல. ஆனா டெய்லி உங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பிரசன்ஸ் ட்ரெயின் ஆயிட்டே இருக்கு. கவனிச்சிருக்கிறீங்களா? மொபைல் பேட்டரி சடனா ட்ரெயின் ஆகாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஆப்பா நீங்க யூஸ் பண்ண ட்ரெயின் ஆகி சார்ஜ் பண்ணல அப்படின்னா கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிரும். அதே மாதிரி உங்க லைஃப்லயும் நீங்க ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கான சுயமரியாதைய விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆக அட் தி எண்ட் உங்களுக்கே உங்களை பிடிக்காம போற மாதிரியான ட்ரைனிங் சுச்சுவேஷனை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்ப்போம். யுவர் லைஃப் இஸ்ன்ட் கொலாப்சிங் பட் இட்ஸ் லீக்கிங். நீங்க ஒரு கப்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்க. கப் கண்டிப்பா ஃபுல் ஆகணும் தானே? ஆனா அந்த கப்ல எங்கேயாவது ஒரு சின்ன லீக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தாலும் அது லீக் ஆகிட்டே இருக்கும். கப் எப்பவுமே ஃபில் ஆகாது. அது மாதிரி தான் நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு டைமும் நீங்க மத்தவங்க முன்னாடி அஃபண்ட் ஆகுறப்பயோ ஹர்ட் ஆகுறப்பயோ மத்தவங்க உங்களை கொஞ்சம் இலக்காரணமாவோ அல்லது ஏளனமாவோ பேசுறப்ப நீங்க சரி ஓகே அப்படின்னு அந்த சுச்சுவேஷன்ஸை டாலரேட் பண்ண நீங்கள் உங்களுக்கே தெரியாம உங்க எனர்ஜியை லீக் பண்றீங்க. உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட நீங்களே பிட்ரையல் பண்றீங்க. நீங்க ஒரு கப்ல தண்ணி ஊத்துறப்ப அந்த கப் ஃபில் ஆகணும்னா கப்ல இருக்கிற கிராக்க நீங்க அரெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஸ்டினிங்கா இருக்கிற இடங்களுக்கு நீங்க சரியான பேட்ச் ஒர்க் பண்ணல அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் வொர்த் அப்படிங்கிறது ஒரு நாள் ட்ரெயின் ஆகி காணாமலே போயிடும். தொட்டாலே தூளாது. பேட்ச் ஒர்க். You don't need people to give you respect, but you need to respect yourself so that people respect you. Warriors, நீங்க தப்பு பண்ண லாஸ்ட் டைம் எது தெரியுங்களா? நீங்க உங்க மனசு நோ சொன்னப்பையும் வாய் எஸ் சொன்னுச்சு. வாய் எஸ் சொன்னதுக்கான காரணம் என்னன்னாக்க எங்க அவங்க கேட்டவங்க ஹர்ட் ஆயிருவாங்களோ அப்படின்னு. உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணாத அந்த சுச்சுவேஷன்ல நீங்க உங்களுக்கான செல்ஃப் ஒர்த்தை விட்டு கொடுத்துட்டீங்க. உங்களை நீங்களே பிட்ராயல் பண்ணிட்டீங்க. உங்க மனசு நோ சொல்லியும் வாய் எஸ் சொன்ன அந்த நொடியில இந்த உலகத்துக்கே நீங்க சொல்லி இருக்கிறீங்க உங்களை எப்படி வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு. உங்களை நீங்களே மதிக்கல அப்படின்னாக்க உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட செல்ஃப் எஸ்டீமை நீங்க தூக்கி பிடிக்கலனாக்க உங்களுக்காக யாருக்கு தூக்கி பிடிப்பா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிரேக்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ டிஸ்ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உங்க ஆபீஸ்லயோ அல்லது ஒர்க் பிளேஸ்ல உங்க பாஸ் எல்லாரும் முன்னாடியும் உங்களை கடினமான வார்த்தையால திட்டுறாரு. நீங்க அந்த இடத்துல எதிர்த்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம சைலண்டா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ் உங்கள்கிட்ட அதை பெருசா எடுத்துக்காத, மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்தலாம். ஆனா உங்க மனசுல அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க பட்ட அவமானத்தை எப்படி நீங்க திருப்பி சரி பண்ண போறீங்க? அந்த நொடியில நீங்க பதிலுக்கு வார்த்தை சொல்லி இருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களுக்கான ரெஸ்பெக்ட நீங்க கொடுத்ததா அர்த்தம். வாட் யூ டோன்ட் சே டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப் பிகம்ஸ் த மேட்டர் யூ ஸ்வாலோ. லைஃப்ல நீங்க யாருக்காவது ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போனை ஓபன் பண்ணி டெக்ஸ்ட் டைப் பண்ணுவீங்க. பட் சென்ட் பட்டனை பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி திரும்ப டெலீட் பண்ணிடுவீங்க. அங்க டெலீட் பண்ணது நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் மட்டும் இல்லைங்க, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டும் கூட. நீங்க சொல்ல வேண்டிய மெசேஜ்ல உண்மை இருந்துச்சு, கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னாக்க அது யாரா இருந்தாலும் மெசேஜ தைரியமா அனுப்புங்க, சொல்லுங்க. ஏன்னா நீங்க உங்களை மதிக்கல அப்படின்னாக்க இந்த உலகத்துக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க நீங்க மதிக்கப்பட வேண்டிய ஆள் இல்ல, உங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறத உங்கள் செயல் மூலமாக நீங்க செய்யாத விஷயங்கள் மூலமாகவும் நீங்க உலகத்துக்கு சொல்லி தரீங்க. வாரியர்ஸ், நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் ஆப்ஷனல் ஆகுது. எப்படின்னு தெரியுமா? ஓவர் நைட்ல அது ஆப்ஷனல் ஆயிராதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்றோம், அதுக்கப்புறம் தள்ளி போடுறோம், போஸ்ட்போன் பண்றோம், அதுக்கப்புறம் தவிர்க்கிறோம், அதுக்கப்புறம் மறந்துடுறோம், அதற்கப்புறம் அதற்கான ஆல்டர்னேட்டை நம்ம பார்த்துறோம். இப்ப நீங்க பலரோட லைஃப்ல இந்த மாதிரி ஆப்ஷனலா இருக்கிறீங்களா? உங்களைய தவிர்க்கிறாங்களா? Shall we? No thanks. உங்களுக்கான விஷயங்களை தள்ளி போடுறாங்களா? உங்களுக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை ஒதுக்கி வைக்கிறாங்களா? உங்களை நீங்க இருந்தும் மறந்துடுறாங்களா? அந்த இடத்துல இருந்து நீங்க உங்களையே எப்படி ரெக்கவர் பண்றது,
செல்ஃப் ரெஸ்பெக்டை, செல்ஃப் எஸ்டீமை எப்படி பூஸ்ட் பண்றது அப்படிங்கிற 4 தியரிஸை இந்த வீடியோல சொல்லித்தரேன். People treat you based on how optional you behave. இதுல வேல்யூ அப்படிங்கிறது மற்றவங்கள்ட்ட நாம டிமாண்ட் பண்ணி கேட்க வேண்டியது இல்லைங்க. நாம எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு டைம் நாம எஸ் சொல்லும் போதும் அவங்களுக்கு மறைமுகமா நாமளே தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் சே எஸ் இம்மீடியட்லி டு எனிபடி. யார் என்ன கேட்டாலும் ஓஎஸ் ஓஎஸ் அப்படின்னு நீங்க உடனே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கான பிரசன்ஸ், உங்களுக்கான வெயிட், இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்க தவறுறீங்க. உங்களுக்கு நீங்க கொடுக்க தவறும் பொழுது நீங்க எப்படிங்க உலகத்துக்கிட்டே இருந்து அந்த இம்பார்ட்டன்ஸை எதிர்பார்க்க முடியும்? வேல்யூ பிகம்ஸ் ஆப்ஷனல் when presence is flexible. வேரியஸ் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு டெய்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களை விட்டுட்டு வேற யாருக்கோ டெக்ஸ்ட் பண்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ் போயிடுவாங்க. இங்க அவங்களோட ஹேபிட்ஸோ டெக்ஸ்டிங் பேட்டர்னோ மாறலைங்க, மாறினது நீங்க. உங்களை ஆப்ஷனா வச்சுட்டு அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க இம்பார்ட்டன்ஸா வந்துட்டாங்க லைஃப்ல. இப்ப அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கான முதல் காரணம் நீங்க தாங்க. நீங்க எப்ப உங்களை ஆப்ஷனல் ட்ரீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தீங்களோ அப்பவே உங்களோட பிரசன்ஸை நீங்க பிளெக்சிபிள் ஆக்குனீங்க. அதனால உங்களுக்கான வேல்யூவை நீங்க இழந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கான வேல்யூவை நாம பில்ட் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டினியூஸா இந்த 21 டேஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னைக்கு டே 12ல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்க்ரீசிங் யுவர் செல்ஃப் ஒர்த், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேரியர்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது சிவில் இன்ஜினியர்ஸ் ஒரு பில்டிங்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி கொண்டு வர அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி. இப்ப ஸ்ட்ரக்சரல் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது போல உங்களுக்கான ஸ்ட்ரக்சர் நீங்க கரெக்டா பில்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க தவிர்க்கப்பட முடியாத ஒரு நபராகவும் செத்தாலும் ஒன்னா சாவும், மதிக்கத்தக்க ஒரு நபராகவும் மாறலாம். ஒருவேளை பல சுச்சுவேஷன்ஸ்ல இதற்கு முன்னாடி நீங்க தவிர்க்கப்பட்டீங்க, உங்களுக்கான முக்கியத்துவம் உங்க ஃபேமிலிலயோ, ரிலேட்டிவ்ஸ்லயோ அல்லது உங்களோட பொசிஷன்லயோ, ஜாப் சர்க்கிள்லயோ கொடுக்கல அப்படின்னா இதுவரைக்கும் நடந்ததை விட்டுருங்க. இனிமேல் உங்களுக்கான ஸ்ட்ரக்சரை நீங்க பெர்ஃபெக்ட்டா பில்ட் பண்றதுக்கு இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸை ஃபாலோ பண்ணுங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னாக்க ஆட்டிடியூட் இல்லைங்க, ஈகோ இல்லைங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா ஆர்கிடெக்சர். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாக்க எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அது மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக உங்களுக்கு நீங்களே ரூல்ஸ் வச்சுக்கணும். அந்த ரூல்ஸ் தான் த 4 டிக்னிட்டி ஸ்ட்ரக்சர். The dignity structure point 1 respond delay. உங்களுக்கு யாராவது ரெஸ்பான்ஸ் டிலேயா கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்க இல்ல அப்படிங்கறதாக கூட இருக்கலாம். நீங்க யாருக்காவது உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாக்க அங்கேயும் உங்களுக்கான ரெஸ்பெக்டை நீங்க டிலே பண்ணல, இம்மீடியட்டா நீங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, ரெஸ்பெக்டை உங்களை தாண்டி அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப டிலேடு ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டிக்னிட்டி ரெஸ்பெக்டட். உங்களுக்கு யாராவது ஒரு டெக்ஸ்ட் அனுப்பும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் ரெக்வஸ்ட் பண்ணும் பொழுதோ இல்ல நீங்க பர்டிகுலரா அந்த டேட்ல அவங்களுக்காக அவைலபிளா இருக்கணும்னு கேட்கும் பொழுதோ நீங்க இம்மீடியட்டா எஸ் சொல்றீங்க, எந்த ஒரு செகண்ட் தாட்டும் கொடுக்காம எஸ் சொல்றீங்க அப்படின்னாக்க அங்க நீங்க கம்யூனிகேட் பண்றது உங்களுடைய எஸ் நான் இருக்கிறேன் அவைலபிளா அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, ஐ ஆம் ஆல்வேஸ் அட்ஜஸ்டபிள் அப்படிங்கறத நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க. இப்போ உங்களுக்கான ரூல்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்க நீங்க எஸ் சொல்றப்ப கிளாரிட்டி இருக்கும், நீங்க ரெஸ்பாண்ட் பண்றப்ப பெர்ஃபெக்ட் கிளாரிட்டியும் டிசிஷன் ஸ்கில்ஸும் உங்ககிட்ட இருக்கும். நீங்க இம்மீடியட்டா எஸ் சொல்றப்ப நீங்க அவைலபிளா இருக்கிறது மட்டும் இல்லாம அட்ஜஸ்டபிள் அப்படின்ட்டு உங்களோட பிளெக்சிபிலிட்டினால உங்களுக்கான செல்ஃப் ஒர்த்தை நீங்க அங்க விட்டு கொடுத்துறீங்க. அதனால நீங்க டிலேயா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, டிலேயா டெக்ஸ்டுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கான டைம் ஃப்ரேம்குள்ள நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான கிளாரிட்டி வச்சுக்கோங்க. நைட்டு 11 மணிக்கு உங்களுக்கு ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்றாரு, நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா, இந்த வேலைக்கு வர முடியுமா அப்படின்னு. 11 மணிக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? அதைத்தான் நான் சொல்றேன். உங்களுக்கான ஸ்ட்ரக்சர் டிலேடு ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டிக்னிட்டி சேவ்ட். இன்னும் அக்யூரேட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், டிலேடு ரெஸ்பான்ஸ் டிக்னிட்டி சேவ்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லணும்னாக்க
உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் வந்து வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்குறாரு. வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்குறப்ப அவர் சொல்றாரு, கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட வரணும் அப்படின்னு. ஓ வந்துடுறோம் வந்துடுறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்க மனைவியோ உங்க கணவரோ இல்ல உங்க கிட்ஸோ சொல்றாங்க, உங்களுக்கு அந்த டேட்ல எக்ஸாம் இருக்கு, அவங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க நாம ஏன் உடனே எஸ் சொன்னோம் அப்படின்னு. இதுதாங்க டிலேய்டு ரெஸ்பான்ஸ். அந்த ஒரு செகண்ட் நாங்க ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட நீங்க அங்க விட்டு கொடுக்காம அதே நேரத்துல அவங்களுக்கான ரெஸ்பான்ஸை நீங்க டிலேயா சொல்றீங்க அப்படின்னா யூ சேவ் யுவர் டிக்னிட்டி. டிக்னிட்டி ஸ்ட்ரக்சருக்கான பாயிண்ட் 2 வேர்ட் எக்கானமி. இப்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்க கம்மியா பேசுவாங்க, ஷார்ப்பா பேசுவாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்காதவங்க வளவள கொலன்னு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் அனுப்ப முடியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கிறாரு. நீங்க உடனே அவருக்கு ஏன் கொடுக்க முடியலங்கிற எல்லா எக்ஸ்பிளனேஷனையும், லாஸ்ட் மந்த் இந்த மெடிக்கல் பில் ஆச்சு, அந்த எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, இந்த எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அதனால என்கிட்ட பணம் இல்ல, இப்ப உங்களுக்கு என்னால உதவி செய்ய முடியல அப்படிங்கிறப்ப உங்களையே நீங்க தாழ்வா எடை போட்டு உங்களுக்கான மரியாதைய பணம் கேட்டவங்க கிட்ட, கடன் கேட்டவங்க கிட்ட நீங்க உங்களை விட்டு கொடுத்துறீங்க. அதுவே உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னாக்க வேர்ட் எக்கானமி, சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இப்ப என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கறதோட முடிச்சுக்கலாம். அதுதாங்க the second point of dignity structure, word economy அப்படிங்கிறது. டிக்னிட்டி ஸ்ட்ரக்சரோட third point, நான் நெகோஷியபிள் எக்ஸிட். சைலன்ஸ் பிளஸ் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டிக்னிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா சைலன்ஸ் பிளஸ் டிஸ்டன்ஸ், நாட் டிராமா. இப்ப எங்க ஒரு இடத்துல உங்களுக்கான மரியாதை இல்லையோ, உங்களை ஏளனமா பேசுறாங்களோ, அங்க நீங்க அவங்க கூட சேர்ந்து சிரிச்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்கல, ஆனா எனக்கு பிடிக்கல அப்படிங்கறத சொன்னா அவங்க ஹர்ட் ஆயிருவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட பிட்ரேயல் பண்றீங்க. பிடிக்காத இடங்கள்ல சைலண்டா மூவ் அவே, மேக் த எக்ஸிட் ஃப்ரம் தட் பிளேஸ். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருங்க, அவரு இல்லைனாக்க இந்த இடமே லைவா இல்ல அப்படின்னு அந்த சர்க்கிள் இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா அவரை கேலி பண்ணி எல்லாரும் சிரிப்பாங்க. அவரு சைலண்டா அவங்க கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரு நினைச்சுக்குவாரு நான் இருந்தாவே அந்த இடம் வைபா இருக்கு அப்படின்னு. அதுக்கு பேரு வைப் இல்லைங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிட்ரேயல். இப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராவது இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறாங்க அப்படின்னாக்க சைலண்டா அந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆகுங்க அப்படின்னு. அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அவர் இருந்தா வைபா இருக்கும் அப்படிங்கிறது, அந்த வைபுக்கான ரெஸ்பெக்ட் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் செல்ஃப் ரெஸ்பெக்ட மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு சில அன்கம்ஃபர்டபிள் மூமெண்ட்ஸ், சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்படி வர்றப்ப எக்ஸிட் த பிளேஸ். அந்த இடத்துல இருந்து நீங்க எக்ஸிட் ஆகிறது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட நீங்க ப்ரொடெக்ட் பண்றது. The strongest boundary is a calm exit. So exit is power. Warriors, dignity structureோட fourth point, consistent posture. இப்ப consistent posture அப்படிங்கிறது நீங்க ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் ஒரு நாள் ரொம்ப ஃப்ரீயாவும் உங்க நண்பர்கள்ட்டயோ இந்த சொசைட்டில இந்த வேர்ல்டுல இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த உலகத்துக்கு நீங்களே சொல்லி கொடுக்குறீங்க உங்ககிட்ட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கான கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னு. இப்ப நீங்க டெய்லி மார்னிங் வாக்கிங் போகணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க. ஒரு 3 to 5 days நீங்க வாக்கிங் போறீங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலா யூ கிவ் அப் வாக்கிங். இப்ப நீங்க உங்க பிரெயினுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க என்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்ல, என் வார்த்தைய நானே மதிக்கிறது இல்ல அப்படின்னு. உங்க வார்த்தையை நீங்களே மதிக்கல அப்படின்னாக்க உலகம் எப்படிங்க மதிக்கும்? சோ வேர்ட் இஸ் லா. ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்த மத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னாக்க உங்க வார்த்தை தான் ரூல்ஸ். அந்த வார்த்தைய நீங்க கண்டினியூஸா, கேரண்டீடா, கன்சிஸ்டன்டா கீப் அப் பண்ணுங்க. அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கான ரெஸ்பெக்ட உங்களுக்கு தேடி கொடுக்கும். வாரியர்ஸ், இந்த 4 பாயிண்ட்ஸும் டிக்னிட்டி ஸ்ட்ரக்சர்ல கேட்கிறப்ப ரொம்ப சிம்பிளா தெரியும். பட் இதை நீங்க ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க டிக்னிஃபைடு பர்சனா மட்டும் இல்லைங்க, அன்ஷேக்கபிள் பர்சனாவும் உங்க சமுதாயத்துல நீங்க வாழ்ற இடத்துல உங்களால இருக்க முடியும். ஸ்ட்ரக்சர் கிரியேட்ஸ் ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட் கிரியேட்ஸ் பவர். சோ நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டியா இந்த 21 days சேலஞ்சோட எண்ட்ல இருக்கிறதுக்கு ஃப்ரம் நவ் ஆன் ஒரு சிச்சுவேஷன் எங்க உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் தவிர்க்கப்படுதோ, உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலையோ,
அந்த இடத்துல இருந்து இந்த 4 ஸ்ட்ரக்சர்ல நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பாஸ், லெஸ் வேர்ட்ஸ், காம், எக்ஸிட், கன்சிஸ்டன்ட். இந்த 4 பாயிண்ட்ஸும் உங்களோட டிக்னிட்டிக்கான ரைட் ஸ்ட்ரக்சர். Build your future with self-respect. See you in the next video. Until then, signing off, it's your Francis.